ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இன்று காலை படத்தை வெளியிட தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு தலைமை நீதிபதி அமர்வு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இதன் காரணமாக ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதில் மீண்டும் சிக்கல் எழுந்திருக்கிறது. படக்குழுவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இது பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக தணிக்கை குழு உறுப்பினர் திரு நரசிம்மன் இணைகிறார். சார் வணக்கம். இப்ப தனி நீதிபதியுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கு தலைமை நீதிபதி அமர்வு. இப்ப அடுத்ததாக என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகக்கூடிய சூழல் அப்படின்றது வரக்கூடிய வாரங்கள்ல இருக்கா, இல்லை இன்னும் இது நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு பிறகுதான் வெளியாகுமா? அதாவது இப்போ நார்மலா இந்த படம் தணிக்கை குழு கோர்ட்டுக்கு போகாம இருந்திருந்தால் நேரடியாக தணிக்கை குழு பக்கத்திலேயே அவங்க அப்ரோச் பண்ணியிருந்தா இந்த நேரத்துக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அதனால அவர்கள் தேவையில்லாம கோர்ட்டுக்கு போனதுனால சில ஃபேக்ட் எல்லாம் ஹைட் பண்ணியிருக்காங்க. தணிக்கை குழுல என்ன கேட்டிருக்காங்க, நீங்க ராணுவ இலட்சணைகள்லாம் பயன்படுத்திருக்கீங்க, அதுக்கு உண்டான என்ஓசி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு துறை, உதாரணத்துக்கு நம்ம இளையராஜாவோட கேஸ் எடுத்துக்கலாம். இளையராஜாவோட பாட்டை நீங்க பயன்படுத்தணும்னு சொன்னா ஒண்ணு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், இல்ல அவர்கிட்ட என்ஓசி வாங்கணும். இது ரெண்டும் வாங்கினீங்கன்னா அவர் பாட்டை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு நிறுவனத்தினோட சிம்பலையோ லோகோவையோ அல்லது அரசு நிறுவனத்தினுடைய சிம்பலையோ லோகோவையோ இல்ல அவர்களுடைய வழிமுறைகளையோ நீங்க கரையில் காட்டும் போது அது என்ஓசி வாங்கணும். அந்த என்ஓசி ப்ரொடியூஸ் பண்ணதான் சொல்லியிருக்காங்கன்னு அவங்க பதில் சொல்ற திரைப்பட குழு பிரசன்ட் பண்ணியிருக்கிற இதுல இருந்து வாதத்துல இருந்து தெரிகிறது. அப்ப அந்த என்ஓசி வராமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ரிவ்யூ கமிட்டிக்கு போகணும். அந்த ரிவ்யூ கமிட்டியில போனால் அவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு ஓகே இது ரொம்ப மோசமா இல்லை, இது ஓரளவுக்கு ராணுவத்தை இழிவுபடுத்துற மாதிரியோ பிரச்சனை எல்லாமே இல்லை, அதனால சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லை ராணுவ இலட்சணைகளை நீங்க மறைச்சிடுங்க, கட் பண்ணிடுங்க, அப்போ உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இவர்கள் தவற விட்டுவிட்டாங்க. அதை விட்டுட்டு டைரக்டா கோர்ட்டுக்கு போனது அந்த தலையில தானே மண்ணவாரி போட்டிருந்த கதையா ஆயிடுச்சு. அது ரெண்டாவது, தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை வரும் என்று எதிர்பார்த்தது தான். காரணம், ரிவ்யூ கமிட்டிக்கு போகக்கூடாதுன்னு சொல்வதற்கு தனி நீதிபதிக்கு அதிகாரமே கிடையாது. அதே மாதிரி புகார் அளித்தார்கள், இந்த புகாருங்கிற வார்த்தையை தயவு செய்து பயன்படுத்தக்கூடாது. அப்ஜெக்ஷன் பேர் 4 பேர் 5 பேர் பார்ப்பாங்க. ஆர்ஓ அல்லது ஏஆர்ஓ இருப்பாரு, மீதி 4 பேர் குழு உறுப்பினர்கள், ஸ்கிரீனிங் கமிட்டி மெம்பர். அதுல ஒருத்தர் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றாரு, இது எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னால் ஆர்ஓ இந்த ரூல்ஸ்குள்ள இருக்குன்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணி அதை செக் பண்ணிடலாம். இல்ல அவர் சொன்னது சரியாக இருக்கிறது, ஆமா நீங்க சொன்னது சரிதான், இது ரூல்ஸ்ல இல்ல, இது பியாண்ட் தி ரூல்ஸ் அப்படின்னு சொன்னால் அவர் படக்குழு கிட்ட சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் உங்களால மாத்தி கொடுக்கறது தான் நாங்க உடனே சர்டிபிகேட் கொடுக்குறோம்பாங்க. அவர் அதை மாற்றி கொடுத்திருந்தால் உடனே பண்ணிருக்கோம். இல்ல நீங்க மேல்முறையீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்க மேல்முறையீட்டுல பாத்துக்கோம் அப்படின்னா மேல்முறையீட்டுல சில எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்ககிட்ட இப்படி எல்லாம் பண்ணலாம் சார்னு ஐடியா கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவர்கள் அந்த இதே வாய்ப்பை எல்லாம் தவற விட்டு படத்துக்கு உண்டான டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு 6ஆம் தேதி வரைக்கும் சும்மா பொறுமையாக இருந்து விட்டு 6ஆம் தேதிக்கு பிறகு கோர்ட்டுக்கு போனதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய தவறு வந்துட்டு அந்த கீழ் நீதிமதியும் மேல்முறையீட்டுக்கு ஆர்ஓக்கு பரிந்துரைக்கிறதுக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரத்தை பறிக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பே கொடுக்கல. அவங்களுக்கு பதில் மனு தாக்கல் பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள் அவர்கள் பதில் மனு தாக்கல் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தால் நிச்சயமாக அதுல ஏதாவது ஒரு விடுதலை காலம் வந்திருக்கும். அதற்கும் அவர்கள் வாய்ப்பு கொடுக்கல. அதனால அவர்கள் உடனடியாக இந்த வழி இல்லாம அப்பீல் போயிருக்காங்க. அப்படி இல்லை அவங்க நியாயத்தை எடுத்து சொன்ன உடனே அவங்க 21ஆம் தேதிக்கு போஸ்ட் பண்ணிட்டாங்க. தனி நீதிபதியோட இதையும் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க, நீங்க அவசரமா பிறப்பிக்க வேண்டிய அவசியம் என்ன, நீங்க ஏன் இந்த வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி திரைப்பட தணிக்கை குழுக்கு திரு நரசிம்மன், இப்ப இந்த விஷயத்துல ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு, இன்னொரு பக்கம் ரிவ்யூ கமிட்டி இந்த மறு ஆய்வு செய்யக்கூடிய முடிவை
செயல்படுத்துமா? மறு ஆய்வு சிட்டிங் உட்காருவாங்களா? அதன் அடிப்படையில் சர்டிஃபிகேட் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை நீதிமன்றம் தான் ஒரே தீர்வா? இல்ல இப்போ நீதிமன்றத்துக்கு கேஸ் வந்ததுனால ரிவ்யூ கமிட்டி இப்ப உட்கார மாட்டாங்க. ரிவ்யூ கமிட்டி உட்கார சொல்லி இவங்க கேட்கணும்னா நீதிமன்ற வழக்கை வாபஸ் வாங்கிட்டு நேரா ரிவ்யூ கமிட்டிக்கு நாங்க ஒத்துக்கிறோம்னு சொன்னாங்கன்னா ரிவ்யூ கமிட்டியில உடனடியாக ஒரு 2-3 நாள்ல இவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நாங்கள் கோர்ட் வழியாக தான் தீர்ப்புக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது 21ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. 21ஆம் தேதிக்குள்ள அவங்க பதில் மனு தாக்கல் செய்வாங்க. 21ஆம் தேதி இவர்கள் தாக்கல் செய்கிற மனுவை பொறுத்து மீண்டும் டைம் கேட்கப்படலாம். அல்லது தணிக்கை குழு கேட்ட சான்றிதழ்கள்லாம் கொடுத்தால்தான் நாங்கள் தணிக்கை கொடுக்க முடியும் என்று சொன்னால் இன்னும் அவர்களுக்கு தாமதமாகும். அப்ப ராணுவத்துக்கு அவங்க அனுப்பணும். ராணுவத்துக்கு தலைமை நீதிபதி ராணுவ ஜெனரல் கிட்ட அவங்க போகணும். அவங்களுக்கு படத்தை போட்டு காட்டணும். அவரு என்ஓசி கொடுக்கணும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அதனால இப்ப வழக்கை வாபஸ் வாங்கிட்டு உடனடியாக ரிவ்யூ கமிட்டிக்கு ஒப்புதல் வாங்கிட்டு ரிவ்யூ கமிட்டியில இவங்களோட கோரிக்கைகள் எல்லாம் வச்சாங்கன்னா ரிவ்யூ கமிட்டி சில பரிந்துரைகள் கொடுப்பாங்க. ராணுவ இலச்சினை நீங்க பயன்படுத்தும் போது அதை பிளர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்றோம். இல்ல அதை சில அப்ஜெக்டபிள் வசனங்கள்லாம் நீக்கிடுங்க, இல்ல மியூட் போடுங்க, இந்த காட்சிகளை மாத்திரம் கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துட்டாங்கன்னா படம் அடுத்த 1 வாரத்துக்குள்ள ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு நரசிம்மன்.